எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாத்து மனசுலயும் இருக்கக்கூடிய முக்கியமான பயம், தங்கம் மேற்கொண்டு விலை இறங்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா, இன்னைக்கு பெரும்பகுதியான முதலீடு நடுத்தர குடும்பங்கள்ல தங்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதுவும் சமீபத்துல தங்கம் குடுத்த ரிட்டர்ன பார்த்துட்டு, ஈவன் தங்கத்த அதிக பணம் குடுத்து அல்லது தேவையில்லாத கடன்கள வாங்கி தங்கமா மாத்துனவங்களோட எண்ணிக்கையுமே சமீப காலத்துல அதிகம். சரி. இப்போ இந்த தங்கத்த முதலீடு பண்ணியிருக்கோம். இந்த தங்கம் கிட்டத்தட்ட ஒரு கரெக்ஷன் மோட்ல, ப்ராஃபிட் புக்கிங் மோட்ல தங்கத்தோட விலை கீழ இறங்கிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. இது தொடர்ந்து இந்த தங்கத்தோட விலை இப்படியே தான் இருக்குமா? இல்ல பவுன்ஸ் பேக் ஆகுமா? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம கச்சகச்சன்னு எதை எதையோ பேசி குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான். ஆ யுஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாச்சுன்னா, யுஎஸ் உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணுனா மட்டும் தான் தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். தங்கம் அப்படிங்கிறதோடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. சில்வரும் கூட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகம். தங்கத்தோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ரொம்ப கம்மி. அப்போ இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்காக தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது அது ஒரு இன்றியமையாத பொருள். ஒரு பொருள தயாரிக்கிறதுக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சரி, தங்கத்துக்கு டிவிடெண்ட் இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல வர்ற மாரி தங்கம் டிவிடெண்ட் குடுக்குமானா கிடையவே கிடையாது. சரி, தங்கம் பாண்டுகள் மாரி இன்ட்ரெஸ்ட் குடுக்குமா அப்படின்னா, அது கிடையவே கிடையாது. ஒரு கேஷ் ஃப்ளோவ கிரியேட் பண்ணும். இப்போ நீங்க அ பங்குகள் வாங்குறீங்கன்னா, பணம் ஒரு நிறுவனத்துக்கு போகுது, இல்ல இன்னொருத்தருக்கு போகுது. அது கேஷ் ரொட்டேஷன்ல இருக்கும். ஆனா தங்கமா வாங்குனீங்கன்னா, தங்க கட்டியா வாங்கி நம்ம வீட்ல வச்சுக்க போறோம். அது கேஷ் ஃப்ளோ உருவாக்காது. தங்கம் கேஷ் ஃப்ளோ உருவாக்காது. இப்போ தங்கம் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு சேஃபஸ்ட் ஹெவனா பார்க்கப்படுது. உலக பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது உலக பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது, பணத்த பாதுகாப்பா வைக்கிறதுக்கான ஒரு சேஃபஸ்ட் ஹெவனா மட்டும் தான் தங்கம் பார்க்கப்படுது உலக அளவுல. நம்ம ஊர்ல அது கௌரவத்தின் அடையாளம், கல்யாணத்துல மரியாதையின் அடையாளம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வச்சிருந்தாலுமே, உலக அளவுல ஒரு தங்கத்தினுடைய தேவை அப்படிங்கிறது சேஃபஸ்ட் ஹேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முடிஞ்சு போயிருது. ஏன்னா தங்கத்துக்கு டிவிடெண்ட் கிடையாது. தங்கத்துக்கு கேஷ் ஃப்ளோ கிடையாது. தங்கத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்துல, அ பொருளாதார சூழ்நிலை மோசமடையும் பொழுது தங்கத்த நோக்கி நகர்றது தான் உலக அளவுல இன்வெஸ்டர்ஸ்களுடைய வழக்கம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை படி பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஈரான், யுஎஸ் உடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவு கம்மியாயிருச்சு. 2வது யுஎஸ்ல ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஹையா தான் வச்சிருக்காங்க. மேற்கொண்டு ஹை ஆகறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போ நீ வரக்கூடிய டேட்டாக்கெல்லாம் வரும். ஜாப் டேட்டா, அப்புறம் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் டேட் இது எல்லாமே வரும். இது எல்லாமே என்னத்துல ஒரு அபிப்பிராயத்துல இருக்கோம்னா, இன்ஃப்ளேஷன் தொடர்ந்து அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்காத ஒரு காரியமா தான் ஆ பார்க்கப்படுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாவே ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாவே இருக்கிற பட்சத்துல, யுஎஸ் டாலரே நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமே. யுஎஸ் டாலரே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமே. அதுக்கே நல்ல வட்டி கிடைக்குமே. அப்ப வட்டியே தராத, கேஷ் ஃப்ளோ இல்லாத, டிவிடெண்ட் இல்லாத இந்த தங்கத்த வாங்கி வச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் உலக அளவுல முதலீட்டாளர்களுக்கு இல்ல. அதனால தான் மார்க்கெட்ல தொடர்ந்து தங்கத்தோட விலை கம்மியாகிட்டே இருக்கு. அப்போ இந்த டைம்ல தங்கத்த அ அதாவது நெறைய முதலீட கொண்டு போய் உள்ள வைக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிளான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி தங்கம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு அது தங்கத்து கன்சாலிடேஷன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேற்கொண்டு வாங்கி வாங்கி இப்போதைக்கு சேர்க்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி போகுதுன்னு பாருங்க. இன்ஃப்ளேஷன் எப்படி போகுதுன்னு பாருங்க. உலக அளவுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா மட்டும் தான் தங்கத்தோட தேவை மறுபடியும் ஏற்படும். ஓகே. அது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, ஆ ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடியவங்க லாங் டேர்முக்காக நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஏன்னா தங்கம் ஒரு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல அசெட்டா தான் இப்பவும் பார்க்கப்படுது. அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல ரொட்டேஷனுக்கு அல்லது கடன் வாங்கி தங்கத்துல முதலீடு பண்றது, இந்த மாரியான விஷயங்கள தயவு செஞ்சு ஆ இறங்கிடாதீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க மெயினா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வாட்ச் பண்ணுங்க. இன்ஃப்ளேஷன வாட்ச் பண்ணுங்க. இது 2யும் வாட்ச் பண்ணுங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஏதாவது உருவாகுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க. இந்த விஷயங்கள வாட்ச் பண்ணீங்கனாலே, நீங்களே வரக்கூடிய நாட்கள்ல தங்கம் எப்படி நகரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா, தங்கமோட விலை ஏறலாம். மிகப்பெரிய உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் உருவாகி, ஒரு எக்கனாமிக் சரியில்லாத சூழ்நிலை ஆச்சுன்னா, மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் சேஃப் நோக்கி நகருவாங்க. ஆ தங்கத்தோடைய தேவை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாரியான காரணங்கள் இல்லாம, சும்மா தங்கத்தோட விலை ஏறுறதுக்கான எந்த ஒரு கூறும் கிடையாது. ஸோ நன்றி, வணக்கம். சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.